ஓகே, யாரெல்லாம் நியூஸ் பார்த்தீங்க? புது வைரஸ் வந்திருக்குல்ல, தெரியுமா? 2025 ஒரு வைரஸ் வந்திருக்கான், தெரியாதா? பார்க்கலையா? வரலையா? HMPV வந்திருக்கு, இன்னொன்று வந்திருக்கான் புதுசாக, பார்க்கலையா? யாருமே பார்க்கலையா? எங்கள் ஊரில் கொடைக்கானல் மட்டும் தான் வந்திருக்கோ, சென்னையில் வரலையா? ஓகே, ஸோ ஐ நீட் சம்படி டு ரீட் திஸ். யார் நல்லா வாசிப்பான்? ஒரு புதிய வைரஸ் நியூரோ V25 கொரோனா, நிப்பா மற்றும் ஒமிக்ரானை விட வேகமாக பரவுகிறது. உலகெங்கிலும் உள்ள ஒவ்வொரு நகரம், மாநிலம் மற்றும் நாடு முழுவதும் 90% மக்கள் இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர். வைரஸ் வேகமாக பரவுவதால் முகக்கவசம் அணிய வேண்டாம் என்று WHO அறிவுறுத்துகிறது. தேங்க்யூ. என்ன வைரஸ்ன்னு தெரிஞ்சிச்சா? நியூரோ V25. WHO என்ன சொல்கிறாங்க? முகக்கவசம் அணிய வேண்டாம். முகக்கவசம் அணிஞ்சோன்னா சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆயிருமா. இந்த வைரஸ் இப்பையும் நமக்கு எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? இப்பையும் நியூரோ V25 நமக்குள்ளே இருக்குது, இப்பையும் இருக்குது. அதை போகிறதுக்குள்ளே க்யூர் பண்ணிட்டு போகிறோம். ஓகேவா? இதோட ரிசல்ட்ஸ், அப்புறம் சிம்டம்ஸ், அதெல்லாம் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ சிம்டம்ஸ் ஆஃப் நியூரோ V25 என்ன அப்படின்னா, யாரெல்லாம் சந்தேகப்படுவா? எல்லாம் தெரியும், படிக்கவும் தெரியும், ஃபஸ்ட் ரேங்க்கு எடுக்க தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் படிச்சியான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? எதுவுமே படிக்கலை. எக்ஸாம் முடிச்சு வந்ததுக்கப்புறம் மார்க் எப்படா மச்சான் வந்துச்சுன்னா, ஏதோ எழுதுனேண்டா வந்துருச்சு, அப்படி தான் சொல்லுவோம். பட் உண்மையான பயம் நமக்கே இருக்கும். நம்ம படிச்சிருக்கோமே, ஞாபகம் இருக்குமா? இருக்காதா? மறந்துடுவோமே. நம்ம நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணாலும் நம்ம ஃப்ரெண்டு நம்மளோட அதிகமாக படிப்பானே, அவனோட எப்படி அதிகமாக மார்க் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிப்போம். ரெண்டாவது, பிலீவிங் சக்ஸஸ் இஸ் டியூ டு லக் நாட் ஸ்கில். ஸோ நிறைய பேர் எப்படி யோசிப்போன்னா, உண்மையான திறமை இருக்கும் நமக்குள்ளே, எல்லாமே தெரியும், ஆனாலும் ஏதோ லக்கில் பாஸ் பண்ணிட்டேன், லக்கில் இதை சாதிச்சிட்டேன், லக்கில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட்டேன், லக்கில் என்ன பண்ணிட்டேன், வின் பண்ணிட்டேன். ஸோ அப்படின்னு சொல்லி நம்மளோட ஸ்கில்லை அந்த இடத்துல மறந்துடுவோம். சொல்கிறது கரெக்டு தானே? நமக்கு எல்லா திறமையும் இருக்குது, சீரியஸாக படிப்போம், சீரியஸாக ஒர்க் பண்ணுவோம், சீரியஸாக எல்லா காரியங்களையும் ஜெயிப்போம், ஆனாலும் ஏதோ லக்கில் ஜெயிச்சிட்டேன்ட்டு நம்மளுடைய ஸ்கில்லையே யார்கிட்டையும் சொல்லும் போது நம்ம என்ன பண்ண மாட்டோம், டெலிவர் பண்ண மாட்டோம். மூணாவது, ஸோ இது சொல்லவே தேவையில்லை, எல்லாருமே நம்ம சாதாரணமாக பண்ணுற விஷயம்தான். கம்பேர் பண்ணியே வி லூஸ் அவர் எபிலிட்டிஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஹவு நியூரோ V ஸ்ப்ரெட்ஸ். எப்படிலாம் பரவுதான்? பர்ஃபெக்ஷனிசமை எதிர்பார்க்குறது. சில நேரங்களில் நம்மளுடைய எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளால் செயல்பட முடியும். ரெண்டாவதாக இருக்கலே ரொம்ப முக்கியமான பாயிண்ட், த்ரூ அண்ட் பை சோஷியல் மீடியா. அது என்ன த்ரூ, அது என்ன பை அப்படின்னா, இந்த கொரோனா ஆரம்பிச்சதுலேருந்து எல்லாமே யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாங்க. கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், ட்ரெண்ட் ஆகிறது யார்? உண்மையாக உழைக்கிறவங்க ட்ரெண்ட் ஆகுறாங்களா? உண்மையாக கண்டென்ட் எடுத்து போகிறவங்க ட்ரெண்ட் ஆகுறாங்களா? யாரெல்லாம் ட்ரெண்ட் ஆகுறா? யாரெல்லாம் கோமாளித்தனம் பண்ணுறாங்களோ, சும்மா தடுக்கி விழுகிறாங்களோ, சிரிக்க வைக்கிறாங்களோ, எல்லாருமே ட்ரெண்ட் ஆகுறாங்க. நம்ம மனநிலை எப்படி ஆயிரும்னா, கோமாளித்தனம் பண்ணுறவனே ட்ரெண்ட் ஆகுறானே, நம்ம எவ்வளோ உழைக்கிறோம், நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இன்கேஸ் நம்ம வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா சொல்கிறேன், அதுக்காக எவ்வளோ உழைக்கிறோம். உண்மையாகவே நம்மளோட ஒர்க்கும் அவங்களோட ஒர்க்கும் வேறு வேறு. அவங்க மக்களை என்டர்டெயின் பண்ணணுன்ற ஒரு கான்செப்டில் அவங்க வேணும்னே தப்பாக பண்ணி அதுக்கு சிரிக்க வச்சு ஆடியன்ஸை கவர் பண்ணி சில்ட்ரன்லேருந்து யூத்லேருந்து எல்லாருமே கவர் பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட எய்ம் கம்பேரிசன் எல்லாமே கம்பேர் பண்ணணும், கண்டிப்பாக மற்றவங்க கூட நம்மளை கம்பேர் பண்ணி பார்க்கணும், பட் இந்த விதத்தில் கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி காரியங்கள்னால நியூரோ V25 ஸ்பீடாக பரவுதான். இப்போது இந்த நோயோட பேர் என்ன அப்படின்னா, இம்போஸ்டர் சிண்ட்ரோம். நியூரோ V25ன்னு நானும் ஒரு பேர் வச்சுக்கிட்டேன், தேடி பார்த்தேன், எங்கேயும் கிடைக்கல. நியூரோ பிரெயின் செல்ஸ் இருக்குல்ல, நியூரான்னு சொல்லுவாங்கள்ல, கண்டிப்பாக சப்ஜெக்டோடதெல்லாம் வரும். ஐ ஷுட் என்ஷூரில் நீங்கள் கரெக்டாக தான் அந்த சப்ஜெக்டை நான் பேசுகிறனால வேறு எதுவும் பேசுகிறேன்னு எனக்கு தெரியணும்ல, அதனால் நியூரோ V25. அந்த நோயோட ஆக்சுவல் நேம் என்ன அப்படின்னா, என்னது? இம்போஸ்டர் சிண்ட்ரோம். அது என்ன பண்ணோம் அப்படின்னா, அது ஆக்சுவலாக நம்மளை என்ன பண்ணுது, அங்கே போட்டிருக்கல, யாராவது வாசிங்க, சத்தமாக வாசிங்க, இருக்கிறதுலே வாசிக்கலாமே. நம்ப முடியாத நிலை. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், we have that ability to reach the goal, we have that ability to score high marks. ஆனாலும் என்ன நடக்குது? inability to believe in ourselves. பக்கத்தில் இருக்கவனை பார்த்து அவன் எப்படி படிக்கிறான்னு தான் யோசிக்கிறோமே தவிர, அவன் எதனால இவ்வளோ கஷ்டப்பட்டு, நமக்கு அந்த கஷ்டம் தெரியாது, பட் எதனால் மார்க் எடுக்கிறான் அதை யோசிக்காமல் என்னையை விட எப்படி அவன் அதிகமாக மார்க் எடுக்க போச்சு. ஸோ அந்த சிந்தனைகள் நமக்கு வரும்ல. எவ்வளோதான் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் எக்ஸாம்னு வரும்போது விரோதி ஆயிடுவோம்.
எப்படி என்னைய விட அவன் வந்து மார்க் எடுக்க போச்சு, அவன் 99 எடுத்துட்டான், நான் 97 நான் எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி கம்பேரிசன்ஸ் எல்லாமே இம்போஸ்டர் சிண்ட்ரம்குள்ளே வந்துடும். ஓகே, இந்த ஒரு இமேஜ் தெரியுதா? அந்த இமேஜ்லேருந்து என்ன அப்சர்வ் பண்ணுறீங்க? தட் இஸ் வாட் ஐ எக்ஸாக்ட்லி செட் பிஃபோர். அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா தெரியும் அவனோட ஷேடோ எப்படி இருக்குது, சூப்பர் ஹீரோ மாதிரி இருக்குது. பட் ரியாலிட்டியாக அவன் முன்னாடி நின்று என்ன பண்ணுறான், குழம்பி நிற்கிறான். அதே தான் மறுபடியும் நம்ம எல்லாமே சாதிச்சிருப்போம், தெளிவாக பண்ணியிருப்போம், செஞ்சு முடிச்சக்கப்புறமே எப்படி தான் நிற்போம் எல்லாருக்கும் முன்னாடியும். எதுவுமே தெரியாதுன்னு பாவமாக நிற்கிறது வேற, என்னெல்லாம் பண்ணாலும் நான் இது பண்ணல, ஏதோ லக்கில் வந்துருச்சுன்னு ஒரு நல்ல ஸ்டேட்டில் இருக்கிற நம்மளையே நாமே வந்து குறைச்சிக்கிறோம். ரிசல்ட்ஸ் ஆஃப் நியூரோவி 25, அதோட ரிசல்ட் என்னது? ஃபியர், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் வரும். அது வந்தால் நமக்கு என்ன வந்துடும்? கடைசியில் ஃபியர் வந்துடும். ஸோ ஃபியருக்கு காரணம் என்ன? நம்மகிட்ட என்ன இருக்குது நமக்குள்ள? நியூரோவி 25. ஓகே, ரீசன்ஸ் ஃபார் எக்ஸாம் ஃபியர் என்னென்ன காரணம் இருக்கும்? நான் ஃபஸ்ட்டு அதை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேட்டுறேன். நீங்கள் இருக்கிறதுலேயே சும்மா பாயிண்ட் சொல்லுங்கள். எதனால எக்ஸாம் ஃபியர்? இல்லை ஓன் பயம், வேறு சரியாக படிச்சிருக்க மாட்டோம், படித்ததெல்லாம் மறந்துடும், வேறு கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக இருக்கும், அதனால் நமக்கு வந்து பயம் இருக்கும் எழுத முடியுமான்னு. ஸோ இதெல்லாம் காமனான ரீசன்ஸ் எல்லாருக்குமே இருக்கிறது தான். அதே தான் நான் இங்கே போட்டிருப்பேன். பழைய டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிருந்திருப்போம், ரிவிஷன் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிருந்திருப்போம், அதை நினச்சிட்டே பப்ளிக் எக்ஸாம்லேயே ஃபெயில் ஆகுமோன்னு ஒரு பயம். அப்புறம் நெகட்டிவான ஆட்டிடியூட், ஃபஸ்ட்லேருந்தே பேசிகிட்டு இருக்க மாதிரி தான், கரெக்டாக தான் போயிட்டுருப்போம், ஆனாலும் நம்ம மூளை என்ன பண்ணாது, சும்மாவே இருக்காது. ரைட் பிரெயினில் ஃபுல்லாக பாசிட்டிவாக யோசிப்போம், லெஃப்ட் பிரெயின் ஃபுல்லாக பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும். தேர்ட் பாயிண்ட், அவங்க சொன்ன மாதிரி, சிஸ்டர் சொன்ன மாதிரி, கொஷின் பேப்பரை பார்த்துட்டு கஷ்டமான கேள்வியை பார்த்துட்டு ஃபியர். ஃபோர்த் ஒன், அன்ஸ்டடிட் போர்ஷன்ஸ். நியாயமான ஒரு கேள்வி கேட்குறேன், படிக்கலை தெரிஞ்சிருச்சு, படிக்காத கொஸ்டினை ஏன் படிக்கலன்னு கடைசியில் யோசிக்கிறது நியாயம் இல்லையா? படிக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக படிச்சிருக்கலாம்ல. கடைசி நேரத்தில் அன்ஸ்டடிட் போர்ஷனை பற்றி யோசிக்கிறதுல நியாயமே கிடையாது. இப்போது கொஸ்டின் பேப்பரை பார்த்தா டஃப்னா வேறு வழியே இல்லை, யூ நீட் டு ரைட் த எக்ஸாம். கொஸ்டின் பேப்பர் கையில் வந்துருச்சு, நீ எழுதியே ஆகணும். ஆனால் நீ கடைசி நேரத்தில் வந்துட்டு படிக்காத கொஸ்டினை பற்றி யோசிக்கிறதுல அதுக்கு நியாயமே கிடையாது. அதுக்கு பதில் வந்து உங்களுக்கு தான் தெரியும், ஏன் படிக்கலை, படிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ லாஸ்ட் மினிட் ஸ்டடி யாரெல்லாம் பண்ணுவீங்க? நான் 2 கையும் தூக்குவேன். லாஸ்ட் மினிட் ஸ்டடி. இப்போது பாஸ்டர் சொன்ன மாதிரி குகேஷ் தோமராஜு என்ன பண்ணார்? செஸ் சாம்பியன். அவர் வந்து விளாண்டுட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்போனண்ட் கூட நம்மளே விளாட்றோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே குகேஷ் கூட விளாட்றோன்னு வச்சுக்கோங்க. விளாண்டுட்டு இருக்கும்போது அவர் ஆல்ரெடி சாம்பியன்னு தெரியும், அதுவே ஃபஸ்ட்டு பயம். எப்படி தோற்று தான் போக போகிறோன்னு தெரிஞ்சு போச்சு, அந்த ஒரு பயம். ஏன் ஜெயிச்சிருக்கலாமே. இப்போ அவர் வந்து மேக்னஸ்ன்ற ஒரு சைனீஸ் சம்திங் எனக்கு நேம் கரெக்டாக தெரில, அவர் கூட விளாடும் போது யோசிச்சிருக்கலாம்ல. மேக்னஸ் வந்து ஆல்ரெடி அவங்க சாம்பியன், யோசிச்சிருந்தா ஜெயிச்சிருக்க முடியுமா? முடியாதுல்ல. ஸோ நான் குகேஷ் அளவுக்கு கம்பேர் பண்ணல, அவரோட ஃபீல்டில் வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, நம்மளுடைய ஃபீல்டில் பெட்டராக பண்ணணும். அவர் என்ன பண்ணியிருப்பார்னா, ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் மூவ் தப்பாக பண்ணியிருந்தாலும் அடுத்த மூவ் எப்படி எடுத்து வைக்கணும்னு யோசிப்பாராம். எப்படி எடுத்து வைக்கணுமா அடுத்த மூவு? சத்தமே கேட்கல. கரெக்டான மூவாக எடுத்து வைக்கணுமாமா. இப்போது அவர் வந்து இந்த சீக்வன்ஸில் மொத்தம் 14 மேட்சஸ் விளாண்டுருக்காராம். 14 மேட்சஸில் 3 மேட்ச் தான் ஜெயிச்சாராம். 14 மேட்ச் விளாண்டாங்களாமா, ஆனால் 3 மேட்ச் தான் ஜெயிச்சாராம். நம்ம எல்லாருமே அந்த 3 மேட்ச் ஜெயிச்சதை தான் யோசிப்போமே தவிர 9 மேட்ச் ட்ரா ஆகிருக்கு, இன்னும் 2 மேட்ச் தோற்றுருக்காரு. அவர் 2 மேட்ச் தோற்றதுக்காக அப்படியே வீட்டுக்கு வந்து போயிருக்கலாம்ல. அந்த தோல்வி வரும்போது அவர் துண்டு போய் யோசிச்சிருக்கலாம், இதுக்கு மேலே நம்மளால் முடியாது, கிவ் அப் பண்ணிடுவோம் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். பட் கொடுக்கவே இல்லை, விட்டு கொடுக்கவே இல்லை. அவர் யாருக்காக விளாட்றாரு? அவருக்காக விளாட்றாரு. இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி அவர் இருக்கார், பட் ஹீ பிலீவ்ட் இன் ஹிம்செல்ஃப். இப்போ அந்த நேரத்தில் அவர் யோசிச்சிருக்கலாம்ல, நம்ம பெரிய பிளேயர் தான், இருந்தாலும் தோத்துட்டோன்னா மேக்னஸ் கிட்ட என்ன ஆகுறதுன்னு யோசிச்சிருக்கலாம்ல. கம்பேரிசன் இஸ் யோர் அல்டிமேட் எனிமி, பட் யூ கேன் மேக் இட் யுவர் ஃப்ரெண்ட். இப்போ இது எந்த மாதிரினா, ஒரே நேரத்தில் நம்ம 2 கேள்வி யோசிக்கிற மாதிரி. இப்போ நான் கீழே ஒரு எக்ஸாம்பிள் போட்டுக்கல, ஹவ் இஸ் ஹி டேக்கிங் பெட்டர் கிரேட்ஸ் தென் மீ? என்னை விட என் ஃப்ரெண்டு எப்படி அதிகமாக மார்க் எடுக்கிறான்? ஏன் அந்த விதத்தில் நம்ம யோசிக்கிறோம்? அந்த வேர்சஸ்க்கு கீழே போட்டிருக்கேன்ல. ஸோ இப்போ இது வரைக்கும் இப்படி யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, லெட்ஸ் ஷிஃப்ட் த கியர். எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னா, வாட் கேன் ஐ டூ டு கெட் பெட்டர் மார்க்ஸ் லைக் ஹிம்? அதே மாதிரி சாம்பிள் கொஷின்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஹவு டஸ் ஷி ஆல்வேஸ் கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்? அவங்களுக்கு மட்டும் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது?
ஆனால் நம்ம இப்படி யோசிக்க மாட்டோம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு அவங்க என்னென்னலாம் பாதையில் நடந்து போகிறாங்க, அதை நம்ம யோசிக்க மாட்டோம். அப்புறம் why am I not skilled as him, அந்த எண்ணம் தான் நமக்கு வருமே தவிர என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க அந்த ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியாது. ஸோ ஃபாலோயிங் கொஷின்ஸ் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். எத்தனை பேருக்கு தெரியும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ? அவர் நல்ல ஃபுட்பால் பிளேயர், போர்ச்சுகீஸ் ஃபுட்பால் பிளேயர், பிக் ஃபேன்ஸ் இருப்பீங்க. அவரை மாதிரியே விளாடணுன்னு ஆசைப்படுவீங்க, அவரை பார்க்கணுன்னு ஆசைப்படுவீங்க, நிறையா காரியங்கள் இருக்குது. அவருடைய ஹிஸ்ட்ரி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 2009 ஒரு கார் ஆக்சிடெண்ட். தர்ஷன் வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட ஒரு பிக் ஃபேனாக. எல்லா மேட்சும் பார்த்துருவியா? பார்க்க மாட்டேன். அப்புறம் ஃபேன் எப்படா? ஃபேனுங்கிற அப்புறம் மேட்ச் பார்க்க மாட்டேங்கிற? பிடிக்கும். ஸோ வி ஆல்சோ ஹாவ் லைக் ஃபேன்ஸ். கிறிஸ்டியானோ ரொனால்டோ மட்டும் இல்லை, வி ஹாவ் மெனி அதர் ஃபேன்ஸ். சோஷியல் மீடியாவில் இருக்கிறாங்க, ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸாக இருக்கலாம், இல்லை எஜுகேஷனாக இருக்கலாம். நிறைய ஃபீல்ட்ஸில் நமக்கு வந்து ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. பட் அந்த ஃபேன்ஸ் இருக்கிறதுக்கு அவங்க எப்படி சாதிக்கிறாங்கன்னு நம்ம ஒரு டைம் யோசிச்சிருப்போமா? பார்த்தோன்னே சிக்னேச்சர் வாங்கணும், ஆட்டோகிராஃப் வாங்கணும், பின்னாடியே போகணும், ஃபோட்டோ எடுக்கணும், என் பேர் அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தான் யோசிப்போமே தவிர இந்த நிலைமைக்கு அவர் எப்படி வந்திருப்பார், எந்த முயற்சி என்னென்னலாம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பான்னு நம்ம யோசிக்கவே மாட்டோம். கிறிஸ்டியானோ ரொனால்டோக்கு என்ன இருக்குது அப்படின்னா 2009 வந்து காரில் போயிட்டு இருந்திருக்கார். அவருடைய கார் நல்லா பெரிய ஆள், பெரிய கார் இருக்குது, நாட் அபவுட் தட் மணி. அவர் ஒரு நாள் கூட ப்ராக்டிஸை மிஸ் பண்ணதே கிடையாதாம். அன்றைக்கி என்ன ஆயிடுச்சா, காரில் போயிட்டு இருக்கும்போது மிகப்பெரிய ஆக்சிடெண்ட்டாக. அந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 10:20 கார் கிராஷ் நடந்திருக்கு. 10:57 எவ்வளோ நிமிஷம்? 37 மினிட்ஸில் எங்கே நின்றாராமா? ட்ரைனிங்கில் போய் நின்றாராமா. மான்செஸ்டர் யுனைடெட் தெரியும்ல, அது அவரோட கிளப்பில், அங்கே போய் ட்ரைனிங் நின்றாராம். அவரை ரோட்டில் பார்த்தவங்களாம் பதறிட்டு போய் அவங்களாம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாங்களாம். அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்து, ஐயோ என் தலைவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, என்ன பண்ண போகிறாரோன்ட்டு அட்மிட் ஆகிட்டாங்களாம். அவர் எங்கே நின்றுந்தாரானா? ட்ரைனிங்கில் நின்றுந்தாராம். அவர் லட்சியம் என்ன? மேட்சை ஜெயிக்கணும், போர்ச்சுகீஸ்க்கு பேர் வாங்கி கொடுக்கணும். ஃபேன்ஸை பற்றி யோசிப்பாங்களே தவிர ஃபேன்ஸ் எனக்காக பரிதாபப்படுறானா இல்லை என் பின்னாடியே வரானா, ஃபேன்ஸ் கவுண்ட்டுக்காக என்றைக்கும் போக மாட்டாங்க. அவர் சொன்ன ஒரு வார்த்தை பாருங்கள், ஷேக்கன் பட் டிட்டர்மைண்ட். அடி வாங்கினேன், அசைக்கப்பட்டேன், ஆனால் என்னுடைய டிட்டர்மினேஷன் என்னாச்சு? குறையவே இல்லை. இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருப்பார், சக்ஸஸ் டிமாண்ட்ஸ் சாக்ரிஃபைஸ். சக்ஸஸ் வந்து சாதாரணமாக நம்ம கையில் கொடுத்துட முடியாது. ஒரே நாளில் பில்டிங் கட்ட முடியுமா? ஒரே நாளில் 10 மாடி பில்டிங் கட்ட முடியுமா? ஒரே நாளில் ஜிம்முக்கு போன உடனே நம்ம வந்து பெலசில் ஆயிட முடியுமா? இப்போ ஜீரோவுக்கு வேல்யூ இருக்கா இல்லையா? இல்லையா? இருக்கா இல்லையா? எதனால் இருக்குது, எதனால் இல்லை? யார் இல்லைன்னு சொன்னீங்க? அந்த நம்பரை பாருங்களேன். 7 தெரியுதா? 7க்கு முன்னாடி அதே 3 0 தான் இருக்குது. 7க்கு பின்னாடியும் அதே 3 0 தான் இருக்குது. அந்த 3 0 நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நம்முடைய ஸ்கில்ஸ், நம்முடைய டேலண்ட்ஸ், நமக்கு கிடைக்கிற மற்ற எல்லா ப்ரொவிஷன்ஸும். ஸோ நாங்கள் போட்டிருக்கிறது ரீடபுளாக இருக்கா? நான் பாதி கட் ஆகிடுச்சு. ஓகே. மிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் கிரியேட் அ சென்ஸ் ஆஃப் வர்த்லெஸ்னஸ். அதோட அர்த்தம் என்னென்னா, அதே 0 தான் கீழே இருக்குது. நான் வந்து ஹைலைட் பண்ணணுமே, பாசிட்டிவாக இருக்கணுக்காக க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். பட் எக்ஸாக்ட்லி த சேம் 0, 3 0 தான் இருக்குது. நம்ம வந்து நம்மள்ட்ட இருக்க ஸ்கில்ஸை அலைன் பண்ணணும். எப்படி அலைன் பண்ணணும்? அது வேல்யூ கொடுக்குற மாதிரி அலைன் பண்ணணும். 0 பின்னாடி போட்டால் அது எப்படி 7000 பெரிய வேல்யூ நம்பராக இருக்குது, முன்னாடி போட்டால் ஏன் வேல்யூ இல்லை? அதே மாதிரி நம்மளுடைய லைஃப்லையும் நம்மளுடைய ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட்ஸை அலைன் பண்ணும் போது எப்படி அலைன் பண்ணணும்? அது வேர்த்தை அலைன் பண்ணணும். நம்மள்ட்ட எல்லாமே, நம்ம சில நேரம் என்ன வச்சோம்னா, எனக்கு எல்லா திறமையும் இருக்குது, ஆனாலும் ஏன் முயற்சி பண்ணியும் நம்மளால் முன்னாடி வர முடியல, அவ்வளோ போராடுறேனே, அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செய்கிறேனே, ஏன் முன்னாடி வர முடியல, அவனை மாதிரி ஏன் நம்ப முடியலனா, திஸ் இஸ் த ரீசன். சேம் 0, சேம் ஸ்கில், சேம் டேலண்ட். ஸோ தட் இஸ் வாட், ரிமெம்பர் திஸ் ஆல்வேஸ். எல்லாருக்குமே நல்ல ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் இருக்குது. ஒருத்தருக்கும் கடவுள் தனித்தனி ஸ்பெஷாலிட்டிஸ் கொடுத்துருக்காரு. ஆனால் அலைன் பண்ண வேண்டிய இடத்துல, சரியான இடத்துல அதை அலைன் பண்ணணும். சம் திங்ஸ் கான்ட் பி ரிமூவ்டு. சில நேரங்கள் அந்த ஜீரோஸ் டேலண்ட்ஸ் வந்து கஷ்டமாகவும் இருக்கலாம், நல்ல கடினமான பாதையாகவும் இருக்கலாம், நல்ல கிரிட்டிக்கலான சூழ்நிலையாக இருக்கலாம், ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க்காகவும் இருக்கலாம். மேக்ஸ் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? பிடிக்குமா? பரவாயில்ல, ஓகே. மேக்ஸ் டஃப்னு நம்ம ஒரு பெர்செப்ஷனில் இருக்கோம், கஷ்டமானதுன்னு சொல்லி இருக்கிறோம். ஸோ அது மாதிரி சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதே மேக்ஸ் தான் 7க்கு பின்னாடி போட்டால் ஏன் வேல்யூ ஆகுது? இப்போ மேக்ஸ் பற்றி தானே பேசுகிறோம். இட்ஸ் அ நம்பர். மேக்ஸ் 0 முன்னாடி போட்டால் வேல்யூ இல்லைன்னு தெரியுது, பின்னாடி போட்டால் வேல்யூ இருக்குன்னு தெரியுதுல்ல. ஸோ எக்ஸாக்ட்லி எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும், எந்த டேலண்ட்டாக இருந்தாலும் வேல்யூ கிடைக்கணும் அப்படின்னா
நீ தான் எடுத்து வைக்கணும். உனக்காக யாரும் வந்து நிற்க மாட்டாங்க. ஓகே, பெர்செப்ஷன் இஸ் எவ்ரி திங். ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இமேஜ். அதில் என்ன போட்டிருக்கு? என்ன இருக்குது? ஸ்மைலி இருக்குது. யார் சொன்னால் உங்கள்கிட்ட இப்படி போட்டால் ஸ்மைலிங்கு, இப்படி போட்டால் ஒரின்னு யார் சொன்னா உங்கள்கிட்ட? ஃபஸ்ட் இமேஜில் இப்படி இருக்கா? யார் உங்கள்கிட்ட சொன்னால் இது பேர் ஸ்மைலு, இது பேர் சிரிக்கிறதுன்னு யார் சொன்னால்? அதில் எழுதியிருக்கா? HAPPன்னு எழுதியிருக்கா எங்கேயாச்சும்? இப்படி போட்டால் ஹாப்பின்னு எழுதியிருக்கா? இப்படி போட்டால் சோகம்னு எழுதியிருக்கா? ஏன்? யார் சொன்னா? ஹாப்பின்னு யார் சொன்னா? இவ்வளோ நாளாக சொல்லி பழகினால தான் அது ஸ்மைலாக மாறிச்சு. ஸ்மைல்னு அதை ஃபிக்ஸ் பண்ணாங்க. இப்படி இருந்தால் ஒரின்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க, மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. இதுதான் சோகம், இதுதான் ஹாப்பின்னு. ஏன்னா அங்கே லெட்டர்ஸ் எழுதியிருக்கலாம்ல. இப்படி இமேஜை போடுறதுக்கு HAPPன்னு எழுதியிருக்கலாம், SAD சேடுன்னு எழுதியிருக்கலாம். ஏன் எழுதலை? நம்ம மேக்ஸையும் எப்படி வச்சுருக்கோம்? பெர்செப்ஷனில் ஃபஸ்ட்டாக வச்சுருக்கோமா, செகண்டாக வச்சுருக்கோமா? செகண்டாக வச்சுருக்கோம். சேம் கர்வ் தான், அந்த லென்த்தில் கூட டிஃப்ரென்ஸ் இருக்காது. இப்படி போட்டால் சோகம், இப்படி போட்டால்னா மேக்ஸே அந்த கான்செப்டில் வச்சு நீங்கள் யோசித்து பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுடைய பெர்செப்ஷன் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஆப்போசிட்டான டேரக்ஷன் வச்சுக்கோம். அந்த 007 சொன்னேன்ல, அந்த 0 முன்னாடி போட்டதோட வேல்யூவும் பின்னாடி போடுறதோட வேல்யூவும் ஸ்மைலோட கர்வ் இப்படி போடுறதுக்கும் இப்படி போடுறதுக்கும் நம்மளுடைய ஸ்கில்ஸை வச்சு நம்மளால் அனலைஸ் பண்ண முடியுது. ஃபியருக்கு 2 ஃபுல் ஃபார்ம் இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, ஃபியரோட என்ன பண்ணும்? வீட்டுக்கு போகும்போது எப்படி போகணும்? ஃபியரோடு போகணும். சத்தமாக தான் சொல்லுங்களேன், ஃபியரோடு போகணுன்னு. ஃபியருக்கு 2 ஃபுல் ஃபார்ம் இருக்குது. அதோட ஃபர்ஸ்ட் ஃபுல் ஃபார்ம் என்னென்னா, ஃபர்கெட் எவ்ரி திங் அண்ட் ரன். என்ன பண்ணும்? எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என்ன பண்ணிடணும்? எல்லாத்தையும் மறந்துட்டு ஓடி போயிடணும். அது கஷ்டமாகவும் இருக்கும், நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருக்கும். இட் வில் பி அ ஓப்பன் டோர், இட் வில் பி அ அனதர் சான்ஸ் டு மேக் அ பெட்டர் சேஞ்ச். அந்த மாதிரி நிறைய வரும். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஃபர்கெட் எவ்ரி திங் அண்ட் ரன்னிங். ஏன்? பயம். அதானே, பயத்தினால தானே ஓடுறோம். இதுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது, இன்னொரு ஃபுல் ஃபார்ம் இருக்குது. ஸோ அதை நான் இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தேன், பயத்தோடு வீட்டுக்கு போகணும், பயத்தோடு வீட்டுக்கு போகணுன்ட்டு. ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, ஃபேஸ் எவ்ரி திங் அண்ட் ரைஸ். எல்லோரும் டைம் சொல்லாமா? ஃபேஸ் எவ்ரி திங் அண்ட் ரைஸ். எல்லோரும் ஒரே தான். 1 2 3. இன்னும் சத்தமாக, என்ன எனர்ஜி இல்லை? சத்தமாக, ஃபேஸ் எவ்ரி திங் அண்ட் ரைஸ். ஓகே, கிரேட். ஸோ 2 டிஃப்ரென்ஸும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபர்கெட் எவ்ரி திங் அண்ட் ரன்னும் உங்கள் கையில் தான் கொடுத்துருக்கு, ஃபேஸ் எவ்ரி திங் அண்ட் ரைஸும் உங்கள் கையில் தான் கொடுத்துருக்கு. எதை டிசைட் பண்ணணுன்னு யாருக்கு தான் சொல்ல முடியும்? எவ்வளோ தான் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்தாலும் அது எடுத்துக்கிறதும் எடுக்காததும் யாரோட பொறுப்பு? உங்களுடைய பொறுப்பு.